பேப்பர்ல அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய நியூஸாலாம் இல்லை. மணி என்ன ஆகுது? இந்த கமலா ஏன் என்ன காப்பியை கொண்டு வராம இருக்கானே தெரியல. கமலா, கமலா, காஃபியை கொண்டு வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பதான் காப்பி வருமோ? எப்ப பார்த்தாலும் காஃபி காஃபின்னு கூவிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இந்தாங்க உங்க காஃபி. நம்ம கமலாவாது? அட 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 அட, கமலா, இந்த ட்ரெஸ் உனக்கு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? எவ்வளோ கியூட்டா இருக்க. எப்படி நீ இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மாறின? உனக்கு இந்த ட்ரெஸ்லாம் யார் வாங்கி கொடுத்தா? புஷ்பா சொன்னது கரெக்டு தான் போல. இந்த மாதிரி ட்ரெஸ் கிச மாற்றி போட்டாதான் புருஷன் நம்ம பக்கம் திரும்புவார்னு அவ சொன்னான். அது இப்போ நடந்துருச்சு. இப்போ பார்த்தியா, இது வாயில ஈ போகிறத கூட தெரியாம ஆணு பார்க்குது என்னைய. இந்தாங்க, நான் டீ தான் கொண்டு வந்திருக்கேன். காஃபி பவுடர் இல்லை, அதனால டீ போட்டிருக்கேங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன, காஃபி பவுடர் இல்லையா? பரவாயில்ல, டீ எனக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் உனக்காக நான் குடிக்கிறேன், சரியா? நல்லா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம பாவக்கால பாவு பஜ்ஜி செஞ்சா கூட இந்த மனுஷன் சாப்பிடுவாரு போல. குடு கமலா, குடு குடு, அந்த டீயை குடு. எதுக்கு நீ கையில் வச்சுக்கிட்டு சிரமப்படுற? குடு. நீ போட்ட டீ எவ்வளோ ருசியாக இருக்கு தெரியுமா? என்னங்க குடிக்காமே சொல்றீங்க? உன்னைய பார்த்தாலே தெரியுதே டீ எவ்வளோ சூப்பராக போட்டிருப்பேன்னு. சரி சரி குடிங்க. நல்லா சூப்பராக இருக்கு கமலா, டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கு. உன் கையால் போட்டிருக்க, நல்லா இல்லாமல் போகுமா? இனிமே இந்த மாதிரியே எனக்கு டீ போட்டு கொண்டு வா. சரிங்க. மா மா, இங்க கொஞ்சம் வாமா. என்னடி? மா, இங்க கொஞ்சம் வந்துட்டு போ. சரி, நீங்க உட்காந்து குடிச்சிட்டுருங்க. அங்க சின்ன பொண்ணு கூப்பிடுறான்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். கமலா கமலா. என்னங்க? இல்ல, நம்ம 2 பேரும் வெளியில படத்துக்கு போலாமா? படத்துக்கா? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்ம புருஷனை அசத்துனா அவருக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வரும் போல. சே, இத்தனை வருஷமா இது தெரியாம போச்சே. காசு போனாலும் பரவாயில்ல, ஒரு 7-8 சுடிதாரை வாங்கி போட்டு இந்த மனுஷனை அசத்த வேண்டியதான். சரிங்க, நான் கிளம்பிட்டு சொல்றேன். கமலா கமலா, இந்த ட்ரெஸ்ஸோடய வா. அப்படியா? சரிங்க, இந்த ட்ரெஸ்ஸோடய வரேன். மா வாமா. சோ, இவ வேற. நான் என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க டீயை குடிச்சிட்டு இங்கே உட்காந்துருங்க, நான் கிளம்பி ரெடி ஆகி வந்துடுறேன். ஓகே கமலா. கமலா, என்னங்க? ஐ லவ் யூ. மெட்டு. மீட்டுன்னு சொல்லாம மெட்டுன்னு சொல்லிட்டு போறான். இது கூட கியூட்டா தான் இருக்கு. அவளை மாதிரியே நம்மளும் ஹேண்ட்ஸமா ரெடி ஆயிடுவோம். அம்மாவை கூப்பிட்டு எம்புட்டு நேரம் ஆச்சு, வருதா பாரு. ஏமா. என்னடி, எதுக்கடி அம்மா அம்மான்னு கூப்பிக்கிட்டே கிடக்குற? என்னம்மா அது கோலம்? என்னது கோலமா? ட்ரெஸ் அழகா போட்டு வந்திருக்கேன், என்னத்த கோலம் கீழன்னா பேசுற? சரி, நீ என்னம்மா போட்டு தல. இந்த டீயை யாரு போட்டது ஃபர்ஸ்ட்? நான் தாண்டி போட்டேன். எவ்வளவு அருமையா இருக்குன்னு இப்பதான் உங்க அப்பா பாராட்டினாரு தெரியுமா? என்னது, இந்த டீயவா? ஆமா. அப்பா உன்னைய பாராட்டினாரு. அட ஆமாண்டிங்கிறேன். இந்தா, இதை நீயே ஒரு வாய் குடிச்சு பாரு. ஏண்டி? சொல்றத கேளுமா. இப்ப நீ ஒரு வாய் குடிச்சு பாரு, எப்படி இருக்கு? தேவாமிர்தமா இருக்கா இல்ல கழனி தண்ணி மாதிரி இருக்கான்னு நீயே சொல்லுவ. சரி குடு. என்னடி டீ இது இவ்வளவு கன்றாவியா இருக்கு? இப்ப புரியுதா நான் எதுக்கு சொன்னேன்னு? ஏண்டி, ஆனா உங்க அப்பா நல்லா ருசியா இருக்கு, சுவையா இருக்கு, இதே மாதிரி டீ எனக்கு போட்டு கொடுன்னு சொல்லிட்டு போறாரு. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. யாரு வெத்த பிள்ளையா அதுவா குடிச்சுப்புட்டு வினை இழுக்குது. நீ கோச்சுக்கிறாதடி, அது உப்பு டப்பாவும் சக்கரை டப்பாவும் பக்கத்துல இருக்கு. எது உப்பு எது சக்கரைன்னு தெரிய மாட்டேங்குது, அதனாலதான் உப்பள்ளி போட்டுவிட்டேன் போல. நான் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உப்பு சக்கரைன்னு எழுதி வையின்னு. அடி சாமி, சத்தியமா எழுதி வச்சேன்டி. அப்புறமும் ஏமா இப்படி தப்பு பண்ற? அது வேற ஒண்ணும் இல்லடி, ஆடி மாசம் இல்லடி, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு உப்பு டப்பா சக்கரை டப்பா எல்லா டப்பாவையும் சுத்தம் பண்ணேன். அதுல எழுத மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நல்ல வேலைக்கு நம்ம வீட்டில் நாட்டு சக்கரை பனங்கள் கட்டி யூஸ் பண்ணாம இருக்கிறது. ஏன்டி
பின்ன பனங்கற்கண்டும் நாச்சக்கரையும் மிளகாத்தூள் கலரில் இருக்கும். நீ மிளகாத்தூளில் டீயை போட்டு கொடுத்துவிட்டு அதை நாங்கள் குடிச்சுவிட்டு வாய் வந்து கிடக்கவா? அந்த அளவுக்கு அடி நான் மோசமா டீயை போடுறேன்? இதோ நீ தான் குடிச்சி இல்லை, அப்புறம் என்ன? சரி, அனிதா வந்தானே குடிச்சா, அவ என்ன பண்றா? இதோ அங்கே போய் பாரு, உன் செல்ல மக வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்குறா. நீ கொடுத்த டீயை கல்ப்பா அடிச்சிட்டா, அதனால தான் வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்குறா. உங்க அப்பாவுக்கு காப்பி தான் பிடிக்கும், சரின்னு டீயை கொண்டு போய் கொடுத்தா இதே மாதிரியே டீயை போட்டு கொடு, நான் இனிமே இதே டீயை குடிச்சுக்கிறேங்கிறாருடி. ஏம்மா சாமி, நீ அவருக்கு வேணா உப்பு போட்ட டீயை கொடு. ஏன்னா அவர் உடம்புல உப்பு இல்லை போல. எங்களுக்கெல்லாம் சர்க்கரையை போட்ட டீயை கொடுமா. சரி, காலையில் சாப்பாடு என்ன, மத்தியானம் சாப்பாடு என்ன? ஆடி 18 வேற, குளிச்சுட்டு சாமி கும்பிட வேணாமா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்கடி, நானும் அப்பாவும் வெளியில படத்துக்கு போலான்னு இருக்கோம் இன்னைக்கு. என்னது, படத்துக்கு போறீங்களா? ஆமாட்டி, அப்பா என்னமோ டீ நல்லா இருக்கு, வா உன்னை நான் படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நீங்க எல்லாரும் வீட்டுல இருங்க, நானும் அப்பாவும் போயிட்டு வந்துடுறோம். நல்லா இருக்கே கதை. நீங்க மட்டும் படத்துக்கு போவீங்களா? நாங்க மட்டும் வீட்டில் உட்காந்துருக்கணுமா? ஒழுங்கு மரியாதையே எங்களையும் கூட்டிட்டு போறீங்க. இப்ப நாங்களும் கூட சேர்ந்து வருவோம். நாங்க யார் கூட போறது பின்ன? யாரு இப்பயும் என் கூட போட்டி போடணுமா நீனு? அந்த மனுஷன் ஏதோ ஆசையா என்னை கூப்பிட்டுருக்காரு, போயிட்டு தான் வரேனே. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடி. ஆஜஸ் பூஜஸ் எதுவும் பண்ண முடியாது, பார்த்துக்கோ. ஒழுங்கா எல்லாரும் காவேரி ஆற்றுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், அதுக்கப்புறம் படத்துக்கு போகிறோம், வரோம். அட என்னடி நீனு, ஒரு மனுஷனை ஃப்ரீயாக விட்றீங்களா? உள்ள பெற்றாதான் நல்லதுன்னு பார்த்தா பிள்ளைங்களே பெரிய தொல்லையா இருக்குங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, காரில் பின்னாடி நானும் ஏறிக்குவேன். இரு என்னை மட்டும் நீ விட்டுட்டு போன அப்புறம் இருக்கு உனக்கு. சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வா, போவோம் எல்லாரும் ஆற்றுக்கு. அந்த பயம் இருக்கட்டும். பிள்ளைங்களை பெத்தாலாச்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பார்த்தா அதுங்க நம்மளையே ஏற்றிக்கிட்டு பேசுதுங்க. இதுங்கெல்லாம் எப்போ நம்ம சுதந்திரமாக இருக்க விட போதுங்களோ தெரியல. வருஷம் ஃபுல்லாக மாமியாருக்கு பயப்படணும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பயப்படணும். எப்போ தான் நம்ம மாதிரி ஆளுங்களாம் வாழ போகிறோம்னு தெரியலப்பா. நம்ம பொழப்பு இப்படி சிரிப்பாக சிரிக்குது. இவ இன்னும் ஆபீஸுக்கு கிளம்பாம இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்றா? இவ இப்படி உட்கார்ந்துருந்தானா நம்ம எப்ப சரக்கு பாட்டிக்கெல்லாம் போறது? இவளை கிளப்பி விட்டுருதானே நம்மளும் கிளம்பணும். சரி, நம்மளே என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். என்ன ஒரு ரியாக்ஷனே காணா? என்ன இவ நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறா? என்ன ஏதுன்னு பேசினா கத்துவாளேன்னு பாக்குறேன். சரி, இருமலாச்சு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்பா, அப்படியாவது கேட்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே வாயவே திறக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை மௌன விரதமா இருக்குமோ? மௌன விரதம்லாம் இவ இருந்தானா அது மௌனத்துக்கே செய்த கொடுமையாயிடும். அந்த மாதிரி நடக்கலாம் வாய்ப்பே கிடையாது. வேற என்னவா இருக்கும்? பார்த்துக்கிட்டா அப்படியே அலேக்கா மெதுவா நடந்து போவான். கண்ணுக்கு ஒரு வண்ண குயில், காதுக்கு ஒரு கான குயில், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சு கொடி நீதானம்மா. என்ன செண்டாளுக்கு என்னமோ வந்தா நின்னா அக்குன்னு இருமனா, அப்புறம் அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். எதா இருந்தாலும் டைரக்டா கேட்க வேண்டியதானே. இந்த நான்சென்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம நம்ம பேப்பரையாவது படிக்கலாம். காலங்காத்தாலே நல்ல நல்லதுமா இவங்கிட்ட வேற வாய் கொடுக்கணுமா? தேவை பாரு நம்மளுக்கு. அந்த ஆளே வந்து பேசுவான், அப்ப பாத்துக்குவோம். என்னடா நடக்குது இங்க? நான் ஒருத்தி உட்கார்ந்துருக்கேன், என் முன்னாடியே லவ்ஸ் பண்றாரு எங்க அப்பா. எங்க அம்மா என்னத்தை அப்படி ஒன்று போட்டுருச்சு, ஒரு சுடிதாரை போட்டுச்சு. இது ஒரு குத்தமா? ரொம்ப காதல் ரேஞ்சுக்கு எங்க அப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு அலையிறாரு. சரி, என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இங்க பாருடா, எங்க அம்மாவும் சும்மா இருக்காம லவ் சூட்டுக்கிட்டு இருக்குது. இப்பதான் இளம ஊஞ்சல் ஆடுது போல. கிழட்டு வயசாச்சு, பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுக்குற வேலை வந்துருச்சு. அதெல்லாம் விட்டுவிட்டு இதுங்க இப்பதான் லவ் சூட்டுக்கிட்டு திரியுதுங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேணான்னு தான் அனிதா எஸ்கேப் ஆயிட்டா போல. நான் தான் எல்லாத்துலேயும் வந்து மாட்டிக்கிறேன். இங்க யாருடா? இந்தாமா ஏமாவ். என்ன சின்ன பொண்ணு? அப்பதான் எத்தனை வாட்டி இருமி உரிமை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் உன் முகத்தை திருப்பினாதான் என்னவா? வேணுங்கன்னே அங்கிட்டு திரும்பிக்கிட்டே உட்காந்துருக்க.
ஏன் எங்க அப்பா கணிச்சது உனக்கு கேட்கலையா என்ன? என்னங்க ஒன்றும் இல்லை கமலா, சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான். பாரா ரெண்டும் கண்ணாலே பேசிக்குதுங்க. நம்மளும் பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருப்பான், அந்த பிள்ளை நம்மள நோட் பண்ணுது, அது கூடவா தெரியாம இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க? என்னங்க நீங்க காரை நேரா பார்த்து ஓட்டுங்க. ம் சரி கமலா, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இனிமேல் நான் நேராகவே ஓட்டுறேன். ஆ சரி சரி. என்னடா நடக்குது இங்க? இதுங்க ரெண்டும் கண்ணால பேசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்னு தான் புரியல. ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஏண்டி கமலா, சின்ன பொண்ணு வராளே, நான் உன்னைய மட்டும் தானே கூப்பிட்டேன், எதுக்கு நீ அவளை கூட்டிட்டு வந்த அப்படின்னு எங்க அப்பா கேட்டிருப்பாரு. அதுக்கு எங்க அம்மா, நான் எங்கங்க கூப்பிட்டேன், அவளா ஏறி வந்துட்டா, உங்க பொண்ணை பத்தி தெரியாதா, அவ உங்களை மாதிரின்னு அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருக்கோம். உடனே எங்க அப்பா, இங்க பாருடி கமலா, நான் வெறும் 500 ரூபா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒழுங்கா 500 ரூபாய்க்குள்ளார சாப்பிட்டுக்கங்க, அதுக்கு மேல போச்சுன்னா உங்களை மாவாட்டு விட்டுருவேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு எங்க அப்பா. உடனே எங்க அம்மா, நான் தானே வீட்டில் டெய்லி ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நீங்க 2 பேரும் ஆட்டுங்க, நான் காரை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன் எங்க அம்மா. நம்ம யாரு, இதுங்களை பத்தி எனக்கு தெரியாது, இதை தான் பேசிக்கிட்டு இருந்துருக்கோங்க மைண்ட் வாய்ஸ்ல. இதுல ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருப்பாங்க, 2 பேரும் லவ்ஸ் விட்றாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. மக்களே, இதுக்கப்புறம் ஆடி 18 ஆத்துல நடக்கும்ல, அந்த கூத்தெல்லாம் நடக்கும், நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எல்லாரும் எங்கள் குடும்பத்தை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே தவிர யாரும் ஒழுங்காக வாட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். எப்போவுமே எங்கள் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆடி பெருக்கு இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமாவும் கவனமாவும் கொண்டாடுங்க. ஆற்றுல வேறு எந்த வீர சாகசத்தையும் செஞ்சிடாதீங்க. நண்பர்களே, செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆற்றுல இங்கிட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது அந்த மாதிரி வீர சாகசம்லாம் செஞ்சிடாதீங்க. கவனமா இருங்க. ஹாப்பி ஆடி 18. தொடர்ந்து இந்த வீடியோ நாளைக்கு வரும், மறக்காமல் பாருங்கள்.